முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்த முருகன் விக்கிரகம் திடீரென காணாமல் போய்விட்டது. இது அன்பர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்பொழுது திருநெல்வேலியை வடமலையப்பர் ஆட்சி செய்து வந்தார். அவர் சிறந்த முருக பக்தர். இச்செய்தி அவருக்கும் மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கியது. அவர் தாம் உணவேற்பதை நிறுத்திவிட்டார். புதிய விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடுகளை விரைவாக தொடங்கினார். களைப்பில் சிறிது கண் அயர்ந்தார் வடமலையப்பர். அப்பொழுது முருகப்பெருமான் அவர் கனவில் தோன்றி, அன்பனே, நீ என்னை காணவில்லை என்று ஏன் கவலைப்படுகிறாய்? ஆலயத்தின் அருகில் கடலுக்கடியில் தான் நாம் உள்ளோம். நீ ஒரு படகில் வா, எலுமிச்சம் பழம் ஒன்று மிதக்கும் இடத்தில் மூழ்கி தேடு. மேலும் அப்பொழுது அவ்விடத்தை குறிப்பிட்டு உனக்கு உணர்த்த கருடன் ஒன்று மேலே வானில் வட்டமிடும் என கூறி மறைந்தார் முருகப்பெருமான். வடமலையப்பர் மகிழ்ந்தார். திருச்செந்தூர் ஆலய மூர்த்தியை தூக்கிச் சென்றவர்கள் டச்சுக்காரர்களே. அவர்கள் முன்னரே காரைக்கால் அருகில் உள்ள திருநள்ளாறு ஆலயத்தில் இருந்த நடராஜமூர்த்தியை கவர்ந்து கொண்டு திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானையும் எடுத்துக்கொண்டு கப்பல் பயணத்தை தொடர்ந்தனர். ஆனால் திடீரென பெருங்காற்று வீசி கடல் கொந்தளித்தது. கட்டுக்கு அடங்கா பேரலைகளில் சிக்கி கப்பல் தவித்தது. டச்சுக்காரர்கள் கப்பலோடு கடலில் மூழ்கி மடியும் அபாயம் தோன்றியது. செய்வதறியாது அவர்கள் திகைத்தனர். அவர்களில் ஒருவன், இது தெய்வ சிலைகளை களவாடியதால் ஏற்பட்ட விபரீதமாக இருக்கலாம் என்றும் அச்சிலைகளை கடலிலேயே எரிந்துவிட்டால் தாங்கள் தப்பலாம் என்றும் கூறினான். கல்வர்கள் அவ்வாறே செய்ததும் கடல் சீற்றம் தணிந்தது. அவர்களும் தப்பி ஓடினர். வடமலையப்பர் இறைவன் முருகப்பெருமானின் அருள் வாக்குப்படியே ஆழ்கடலில் மூழ்கும் திறமை உள்ளவர்களுடன் படகில் சென்று எலுமிச்சம் பழம் மிதந்த இடத்தில் தேடினார். மேலே ஒரு கருடன் வட்டமிட்டது. முதலில் நடராஜமூர்த்தியும் பின்னர் திருச்சீரலைவாய் பெருமான் திருவுருவமும் கிடைத்தன. அவர் பெரிதும் மகிழ்ந்து இறைவனை வழிபட்டு சிலைகளை இருப்பிடம் கொணர்ந்து பிரதிஷ்டை செய்வித்தார். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கருணையும் பேராற்றலும் அருள் ஆசியும் அளவற்றது அன்றோ. ஓம் சரவண பவாய நமஹா.